இந்த ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பரப்பரை வந்து மது, போதை, ஆபாசம், ஒழுக்க சீர்கேடுகள்ல இருந்து நம்ம ஒரு விழிப்புணர்வா வந்து இந்த இளைய சமுதாயத்தை கொண்டு வருது. இளைய சமுதாயம் மட்டும் இம்போஸ் பண்ண முடியாது. அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையில பெற்றோர், ஆசிரியர்கள் அவங்களோட சூழ்நிலைகளுக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா எங்களோட நோக்கம். இந்த அடுத்த வந்து ஒழுக்கமே சுதந்திரம், மொராலிட்டி இஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற பரப்பரை வந்து நாடு முழுவதும் எடுத்திருக்கோம். இது மேக்ஸ் வந்து இப்ப மதுரை கையில் எடுத்திருக்காங்க. அதனால வந்து இதை வந்து உங்களை மாதிரி ஆளுமைகள் வந்து இதை பத்தி நீங்க எப்படி தெரியும் சொல்றீங்க அப்படியா? அதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போது சுதந்திரத்தை சேர்க்கிறீங்களே, ஒழுக்கம் வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ள தானே வைக்கிறோம், அதை எப்படி நீங்க சுதந்திரமா பாக்குறீங்க? வணக்கம். ஜமாயித்தி இஸ்லாமிய அமைப்பினுடைய மகளிர் சகோதரிகள் இணைந்து ஒழுக்கமே சுதந்திரம் என்கிற பெயரில் ஒரு பரப்புரையை மேற்கொண்டுள்ளனர். இந்த பரப்புரை வெற்றி பெற வேண்டும், அவர்களுடைய அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை சகோதரிகள் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக நமக்கு என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா, ஒழுக்கம்ங்கிறது வேற, சுதந்திரம்ங்கிறது வேற. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது தான் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த இளைய தலைமுறைகிட்ட இருக்கு. நம்ம வந்து ஆறு, நதி அப்படின்னு சொல்லுகிற பொழுது ரெண்டு கரைகளுக்கு உட்பட்டு அந்த நதி பயணப்படுகிற பொழுதுதான் அதனுடைய இலக்கை சென்று விவசாயத்துக்கு பயன்படும், மற்றும் பல்வேறு தற்காரியங்களுக்கு பயன்படும். ஆனால் ஆறு வந்து நான் எதுக்குள்ளேயும் நிற்க மாட்டேன், நான் வந்து எனக்கு யாரும் கட்டுப்பாடு விதிக்க முடியாது அப்படிங்கிற பொழுது அது வந்து தன்னைத்தானே கெடுத்துக்கொள்வது மட்டுமல்ல. இப்போ பார்க்குறோம், வெள்ளம், இந்த மாதிரி காற்று வெள்ளமும் வரும் பொழுது அது அது தன் ஒரு விவசாயத்துக்கு பயன்படணும், ஒரு இலக்கை நோக்கி போகணும் அப்படிங்கிறது மட்டுமில்ல, அது பெரிய அழிவையும் உருவாக்கும். இன்றைய இளைய சமூகம் சுதந்திரம் என்கிற பெயரில் கற்பித்துக் கொண்டிருப்பது எல்லாமே ஒரு ஒழுக்கக்கேடான சமூகத்தையும் அவர்களை தங்களுடைய வாழ்நாளை ஆயுளை கெடுத்துக் கொள்வது மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பேரழிவை அவர்கள் எப்படி ஒரு காட்டாறு தன்னைத்தானே கெடுத்துக்கொண்டு அந்த நிலப்பரப்பையும் மக்களுடைய வாழ்க்கையையும் இயற்கையையும் கெடுக்குதோ, இவர்கள் தங்களுக்கு மட்டுமல்ல ஒரு சமூகத்துக்கும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கிற பொழுது அவருக்கு முன்னால வந்து அவர் வந்து நபித்துவம் பெற்று 40 வயதுல தான் பெறாரு. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த அரபு உலகத்துல மது போதை பழக்கம் என்பது கட்டுக்கடங்காமல் இருந்திருக்கிறது. அவர் வந்து எடுத்த உடனே வந்து மதுவிலக்கு அப்படின்னு அறிவிக்கல, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வந்து ஒரு ஸ்டேஜ்ல இந்த நிமிடத்திலிருந்து இந்த நொடியிலிருந்து மது என்பது தடை செய்யப்படுகிறது, இது மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பெருமானார் வந்து நடத்தி இருக்கிறார். அவர் எளிதெல்லாம் அந்த ஜனங்க வந்து, அதுவும் இப்போ அன்றைக்கு இருந்த பெருமானாருக்கு முந்தைய அரபு உலகத்தை, அரபு நாடுகளை பற்றி படிக்கிற பொழுது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வட்டி வாங்குவதாகட்டும், அடிமைகளை விடுதலை செய்வதாகட்டும், மதுவை தடை செய்வதாகட்டும், அவர் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா உட்பட உலக நாடுகள் பலவற்றிலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இளைய தலைமுறையிடம் அதிகரித்து கொண்டே இருக்கிற அந்த போதை பழக்கம் என்பது. அது என்னன்னா, கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல இருந்த நிலை மாதிரி சமீபத்துல துவக்க பள்ளிகள்ல கூட அந்த பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து மதுக்கடைகள், அரசு நடத்துகிற மதுக்கடைகள் மட்டுமல்ல, பல்வேறு பெயர்கள்ல நீங்க அந்த கொரோனா காலத்துல மது தடை செய்யப்பட்ட அல்லது கடை மூடப்பட்டிருந்த காலத்துல புதுசா வந்து என்னென்னமோ சொல்றாங்க, நமக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த ஈஸியா கிடைச்சிருது இந்த பிள்ளைகளுக்கு. கஞ்சாங்கிறது தான் பொதுவாக நமக்கு தெரியும், அதான் என்னென்னமோ சொல்றாங்க, பேரே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து அதுல விழுந்தவங்க வந்து அவங்க மீட்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எனவே வந்து இந்த ஒழுக்கம் என்பதை வந்து ஒரு குடும்பம், நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது, அதுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்நாளை அமைத்துக் கொள்வது என்பதைத்தான் ஒழுக்கம்னு சொல்றோமே தவிர ஒரு மத குருமார்கள் மாதிரியான ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு சொல்லலை. ஒரு சமூகம் என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது இருக்கிறது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது தான் இந்த போதை பழக்கம் என்பது. அதிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான பணியாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மறுமைக்கான வழியை காட்டு மட்டுமல்ல, இம்மையிலேயே இந்த வாழ்க்கையை எப்படி செம்மையாக அமைத்துக் கொள்வது என்பதற்கான ஒரு பயணத்தை, ஒரு பரப்புரையை, ஒரு மிகப்பெரிய பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிற ஜமாயித் இஸ்லாமியினுடைய மகளிர் அமைப்பை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். ஒரு சமூகத்துக்கு ஒரு தேவையான அது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு முன்னெடுக்க வேண்டிய பிரச்சனை மட்டுமல்ல, இது எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற பரப்புரை மேற்கொண்டிருக்கிற இந்த அமைப்பை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அவர்களுடைய அந்த முயற்சிக்கும்
அந்த பணிகளுக்கும் எல்லா வகையிலும் நாமும் சமூகமும் துணை நிற்போம் என்று அவர்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். அவர்களுடைய அந்த பரப்புரை வெற்றி பெறுவது என்பது அவர்களுக்கான வெற்றி அல்ல, இந்த சமூகத்தின் வெற்றியாகவே கருதப்படும். நன்றி, வணக்கம்.